ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது கொஞ்சம் தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கணும். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும், ஒரு கை தேங்காயும் போட்டு. ஸோ அரைச்ச விழுது தனியாக வச்சுட்டு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஸோ அரைச்சிக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் போடணும். ஸோ நான் அதை சொல்லலை. ஸோ மிக்ஸி ஜாரில் அதையும் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை தூக்கி இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா பச்சை வாடை போடுற அளவு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுட்டு வெஜிடபிள்ஸ், தக்காளி, அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அரிசி, நான் சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா விசில் விடணும். ஸோ குக்கரில் 2 விசில் ஹைலேயும் 2 விசில் சிம்லேயும் விட்டிங்கன்னா சூப்பராக பொலன்னு சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு பிரியாணி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் உங்களோட சஜஷன் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.